90s கிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்க போகிறேன்னு தெரியும். கல்யாணம் இந்த வருஷம் ஆகுமா ஆகாதா, அதுக்குண்டான அறிகுறி இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா ஓகே. இது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். அவன் பாருங்க கல்யாணத்துக்கு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், என்ன ராசி 90s சொல்லிட்டேன் சார், அதனால அது ஃபர்ஸ்ட் ரிமார்க் பண்ணின்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஓகே. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதையே நான் அனுபவிக்கலை சார். சனி பயிற்சிக்கு எல்லாமே பரிகாரம்லாம் பண்ணின்னு வரேன், குரு பயிற்சிக்கு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் தனியாளாக தான் போராடின்னு இருக்கேன், இப்போவும் தனியாக தான் இருக்கேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டாவது என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா, இல்லை பிறக்க போகிற 2026 எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்திருக்கேன் சார். இங்கே 12 ராசிக்காரர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. பல கனவுகளோட பல ஏக்கங்களோட எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்கிறதோட உட்காந்துருக்காங்க. 2026 மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? மேச ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். தைரியமான முடிவுகள்லாம் எடுக்கலாம். அப்புறம் முதலீடுகள் அதிகமாக பண்ணுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.